Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான மசாலா எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நாலு முட்டை எடுத்துர்க்கேன். ஒவ்வொரு முட்டையா இந்த மூடில வந்து ஊத்தி இட்லி தட்டு மூடில ஊத்திக்கலாம். நாலு முட்டையை உடைச்சு ஊற்றிட்டேன். இப்போ லைட்டாக மேலே உப்பு தூவிக்குங்க, ரொம்ப வேணாம், லைட்டாக தூவினா போதும். அடுத்ததாக இட்லி பானையில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சிடலாம். முட்டையெல்லாம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வேக வச்சுருக்கேன் முட்டையை வச்சு டிப் பண்ணி எடுத்துடலாம். மசாலாவில் அப்ளை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே போல் எல்லா முட்டையும் டிப் பண்ணி எடுத்துடலாம். மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆனால் போதும். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணால் எக்கு கூட கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃப்ரை ஆன பிறகு மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மசாலா எக் ஃப்ரை டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைஸ் வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த இட்லி தட்டு இல்லைன்னா சின்ன சின்ன கப்பு வச்சு கூட நம்ம இட்லி பானையில் வேக வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. நல்ல காரசாரமான மசாலா எக் ஃப்ரை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணிட்டோம். நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.